ஹாய் அன்புக்குரிய மாணவர்களே, எங்களுடைய யூடியூப் சேனலின் ஊடாக கல்வி அமைச்சினால் அனுப்பப்பட்டிருக்கின்ற 2 மாதிரி வினாத்தாள்கள் தொடர்பாகவும் நாங்கள் இம்முறை பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களாக என்னென்ன அம்சங்களை சொல்லலாம் என்ற அடிப்படையிலே கடந்த 2 காணொளிகளின் ஊடாக முதலாவது வினாவாக சொல்லப்படுகின்ற சங்ககால பாடல் மற்றும் குகப்படலம் தொடர்பான விடயங்களை உங்களோடு விரிவாக நாம் கலந்துரையாடியிருந்தோம். அந்த 2 காணொளிகளையும் நீங்கள் பார்த்து பயனடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இன்று உங்களோடு உரையாடுகின்ற அம்சம் 2வது வினா தொடர்பானது. 2வது வினாவை பொறுத்தவரையில் அதனுடைய ஆனா பகுதி ஒரு கவிதை தொடர்பாகவும் ஆவணா பகுதி உரை 2வது வினாவாக வினவப்படுவது ஆனா பகுதியிலே கவிதை. கல்வி அமைச்சினுடைய முதலாவது மாதிரி வினாத்தாளிலே இடம்பெற்றிருக்கின்ற கவிதை மூனா நல்லதம்பி பிள்ளையினுடைய பாரதி. இந்த பாரதியார் என்கின்ற இந்த கவிதையினுடைய விடயம் எதனை சொல்லுகிறது என்பதிலே முதலிலே இருந்து நாங்கள் இறுதி வரை பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு தருணமாக நாங்கள் இதனை பயன்படுத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே இதிலே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்குரிய விடைகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு செல்ல முடியும். கல்வி அமைச்சு அனுப்பியிருக்கின்ற இந்த மாதிரி வினாத்தாளிலே அவர்கள் பாரதியார் என்ற இந்த கவிதையை எதிர்பார்க்கிறார்கள். பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற போது பாரதியார் என்ற கவிதை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது. கேட்கப்பட்டிருக்கின்ற முதலாவது வினா, பாரதியின் பெருமைகளை கூறுவதற்கு கவிஞர் உருவகத்தை கையாண்டிருக்கிற விதம் என்ன என்கின்ற ஒரு வினா வினவப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் விடை எழுதுகின்ற போது எவ்வாறான உருவகத்தை கையாண்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற போது முதலாவது விடையாக நாங்கள் சொல்லலாம், பாரதியை அவர் தாமரையாக உருவகிக்கிறார் என்று சொல்லலாம். பாரதி என்றொரு தாமரை பூத்தது பாரத நாடனும் பாவியிலே. அதாவது பாரதி என்கின்ற இந்த தாமரையானது பாரதம் என்கின்ற அந்த வாவியிலே அது பூத்திருக்கிறது. 2வது விடயமாக நாங்கள் சொல்வது, பாரதியின் பாடல்களை தாமரை காடாக அவர் உருவகிக்கின்ற விடயத்தை சொல்லலாம். அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது தாமரை காடிது நித்தலும் செந்தமிழ் தன்னற எங்கும் சொரிவது பார் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே அங்கே தாமரை காடாக உருவகிக்கப்படுகிற விடயம் 2வது அம்சமாக சொல்லலாம். அதே பாடலிலே அவர் சொல்லுகின்ற பாரதியினுடைய பாடல்கள் செந்தமிழாகிய தேனை சொரிவதாக அவர் சொல்வது 3வது விடையாக இங்கே அடையாளப்படுத்தலாம். அடுத்த விடயமாக மாடு மரங்களும் வண்டுகளாக உருவகிக்கப்படுகின்றன. மாடு மரங்களும் இச்சுவை கேட்டிங்கு, பாரதியினுடைய அந்த பாடலுடைய சுவைகளை கேட்டு வண்டுகளாக மயங்குகின்றன. அந்த வண்டுகளாக மயங்குதல் என்பது அந்த பாடல்களை கேட்கின்றவர்கள் வண்டுகளாக மாறுகிறார்கள் குறிப்பிடுவதன் ஊடாக அந்த உருவக அணி கையாளப்பட்டுள்ள விதம் என்பது முக்கியமானது. அடுத்த அம்சமாக அடுத்த வினாவாக இங்கே கேட்கப்பட்டிருப்பது, பாரதி மீது பிற புலவர்கள் கொண்ட ஈடுபாட்டினை தெளிவுபடுத்துக என்று கேட்டிருக்கிறார். பாரதியினுடைய அந்த பாடல்களிலே அவர்கள் விருப்பம் கொண்டு அதனை அனுபவிப்பதற்காக அவர்கள் வண்டுகளாக மாறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். காமரு பாவலராகிய வண்டினம் கண்டன மண்டி கழித்திடல் பார் என்று குறிப்பிடுகிறார். அதாவது பாரதியினுடைய பாடல்களை கண்டு அந்த பாடலின் மீது காமரனால் விருப்பம் கொண்டு பாவலராகிய வண்டுகள், பாவலர்கள் என்பது பாட்டினை பாடுகின்றவர்கள், பாட்டினுடைய சுவையை அனுபவிப்பவர்களை நாங்கள் பாமரர் என்று குறிப்பிடலாம், பாவலர் என்று குறிப்பிடலாம். அந்த பாவலர்கள் வண்டுகளாக மயங்கி விருப்பம் கொண்டு வருகிறார்கள் என்கின்ற விடையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் அணுக முடியும். 3வது வினாவை பார்க்கின்ற போது, பாரதியின் பாடல்களின் இசைச்சுவை எத்தகைய ஆற்றலை கொண்டது என்று கேட்கப்படுகிறது. இந்த மாடுகள் மரங்கள் பாரதியின் பாடல்களை கேட்டு வண்டுகளாக மயங்குகின்றன என்பது அந்த இசைச்சுவையில் இருக்கிற முக்கியமான அம்சமாக சொல்ல. அடுத்த அம்சமாக நாங்கள் சொல்வது கோடை வெயிலை குளிர வைக்கிறது. அதாவது காடு துறக்குது கோடை தணிக்குதுன்னு சொல்கிறார். அப்போ கோடைகளை தணிக்க வைக்கின்ற ஒரு தன்மை பாரதியினுடைய இந்த பாடல்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பாடல் வரியிலே குறிப்பிடுகின்ற இன்னும் ஒரு விடயம், காணலின் வெண்மையை இல்லாது செய்கிறது என்று சொல்கிறார்.
அதே போன்று காட்டினை விட்டு விலங்குகளை இந்த இசை நீங்க செய்கின்றன என்று சொல்கிறார். அதாவது காடு துறக்குது, கோடை தணிக்குது, கானல் பறிக்குது, கண்ணன் என்றே என்ற வரிகளின் ஊடாக இவருடைய இந்த பாடலுடைய சுவையை கண்டு இந்த இடத்திலே விட்டு அது வேறு இடங்களிலே அது அந்த அந்த சுவையினுடைய தன்மையை கேட்டு அதை அந்த சுவையிலே மயங்குவதற்காக இந்த காட்டிலே இருந்து அந்த விலங்குகள் கூட இந்த இடத்திலே இருந்து வெளியேறி செல்கின்றன என்கின்ற விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக நான்காவதாக வருகின்ற ஒரு வினா, மாடு மரங்களும் இச்சுவை கேட்டுங்கு வண்டுகளாகி மயங்குதல் பார் என்ற இந்த வரியிலே நீர் காணும் சிறப்புகள் எவை என்று கேட்கப்படுகின்றது. ஒரு பாடலினுடைய வரியை தந்து அந்த வரியினுடைய சுவை என்ன என்று கேட்டால் அதை எழுதுவதற்கான ஒரு முறை இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பல இடங்களில் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். முதலிலே அதனுடைய கருத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இரண்டாவது, அந்த கருத்திலிருந்து ஏதாவது அணிகள் அல்லது வேறு ஏதாவது அம்சங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, அதனுடைய உட்படையாக அவர் எதனை சொல்ல வருகிறார் என்ற விடயங்களை பார்த்து எழுதினால் அதனுடைய சிறப்புகள் அல்லது நயமாக அது இருக்கும். அப்போ அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற போது மாடு மரங்களும் இச்சுவை கேட்டுங்கு வண்டுகளாக மயங்குகின்றன. அதாவது பாரதியினுடைய பாடலினுடைய சுவைகளை கேட்டு மாடு மரங்கள் கூட வண்டுகளாக மாறுகின்றன. ஏற்கனவே அவருடைய பாடலை கேட்டு பாவலர்கள் வண்டுகளாக மாறுகிறார்கள். இப்போது மாடு மரங்களும் வண்டுகளாக மாறுகின்றன என்று சொல்வதன் ஊடாக அகிர்ணை பொருட்களாக சொல்லப்படுகின்ற இந்த மாடுகள் மரங்கள் கூட பாரதியினுடைய பாடல்களை கேட்டு அவை வண்டுகளாக மயங்குகின்றன என்று சொல்வதன் ஊடாக அகிர்ணை பொருட்களையும் ஈர்த்து எடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த பாடலுக்கு இருக்கிறது என்கின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு இந்த விடையை நாங்கள் அணுக முடியும். பொதுவாக இந்த பாடல்களுக்கு நாங்கள் விடை எழுதுகின்ற போது இந்த 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 கவிதை பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கவிதை பகுதியினுடைய விடை என்பது பாடலுடைய வரிகளை சொல்வதல்ல, வரியினுடைய கருத்துக்கள் தான் எப்போதும் விடையாக இருக்கும் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான கேள்விகளுக்கு விடை எழுதுகின்ற போது அவர் கேட்கின்ற விடயங்களுக்காக பாடலுடைய வரிகளை சொல்லாமல் அந்த பாடலுடைய வரிகள் எதனை உணர்த்துகின்றன என்ற கருத்தினை கூறுவதாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த கவிதை தொடர்பாக வேறு வினாக்கள் ஏதாவது பார்க்கலாமா என்று பார்க்கின்ற போது இந்த வினாக்களையும் நீங்கள் மேல் அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். பாரதியினுடைய கவிதைகள் எத்தகைய தன்மை வாய்ந்தன என கவிஞர் குறிப்பிடுகிறார் என்கின்ற ஒரு வினாவும் இதில் வரக்கூடும். சந்தம் மிகுந்திடுகின்ற சிந்தனை வந்தது, சாரலிலிருந்து விழுகின்ற அருவியை போல இது தமிழினுடைய சிந்தனைகளை இது கொண்டு வருகிறது. பின்னர் ஒரு காலத்திலும் இல்லாத சுவைகளை இந்த பாடல்கள் தந்திருக்கின்றன. இந்த பாடலை நாங்கள் ரசிக்கின்ற போது மெத்த மெத்த வெறிக்குது. இந்த பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெறி உணர்வை ஊட்டுகின்றது, காதலை கொண்டு வருகிறது, வீரங்களை கொண்டு வருகிறது, முல்லை குறிஞ்சி மருதம் இப்படியான எல்லா நிலங்களினுடைய அந்த இயல்புகளையும் இது கொண்டிருக்கிறது என்று சொல்லி பாரதியினுடைய புகழ் இதில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது உதாரணமாக பாரதி ஒரு தாமரையாக உருவைக்கிறது. அந்த தாமரையினுடைய காணப்படுகிற இதழ்களை போல பாரதியினுடைய அந்த கருத்துக்கள் உலகமெல்லாம் சென்றிருக்கிறது என்று சொல்கிறது. அதே போன்று இந்த நறுமலர் கூம்பிடுமோ என்று இருக்கிறார். ஏனைய நறுமலர்களை பொறுத்தவரையிலே ஒரு நறுமலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாடிவிடலாம், ஆனால் பாரதி என்ற இந்த நறுமலர் ஒரு காலமும் கூம்பி விடாது என்று சொல்லுகின்ற விடயங்கள், இதனுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்திலே பல இடங்களிலும் பரவுகிறது என்கின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு அந்த கேள்வியை நாங்கள் அணுக முடியும். இதனூடாக சொல்லப்படுகிற சிறப்புகள் என்ன என்ற வினாக்கள் எல்லாம் கேட்கலாம். சிறப்புகள் என்று சொல்லுகின்ற போது பாரதியினுடைய தாமரையாகவும் பாரத நாட்டை குளமாகவும் சொல்வது, உவமை உருவகாணிகளை கையாள்வது, ஓசை நயம் இருப்பது என்கின்ற விடயங்கள் எல்லாம் இந்த சிறப்புகள் என்ற பகுதியிலே வரும். ஆக இரண்டாவது மாதிரி தாளில் இடம்பெற்றிருக்கின்ற கவிதை பெண் விடுதலை தொடர்பான கவிதை போடப்பட்டிருக்கிறது. அதிலே விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்டனம் வெல்வோம் என்று வருகின்ற அந்த கவிதை போடப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது வினாவாக அவர்கள் வினவியிருப்பது பெண் விடுதலை பற்றிய உணர்ச்சி மொழிகள் இதிலே எவ்வாறு சித்தரிக்கப்படுகின்றன, இடையில் ஏற்பட்ட கீழ்நிலை கண்டீர் என்று சொல்லிவிட்டு இதற்கு நாம் ஒருமைப்பட்டிருப்போமோ என்று கேட்கிறார். அப்போ ஒருமைப்பட்டிருப்போமோ என்று கேட்பது அவருடைய உணர்ச்சி மொழிகளாக வருகிறது. இவ்வாறான பகுதிகளை வைத்துக்கொண்டு அந்த கேள்வி காலத்திலே பெண்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இடத்தினை மதிப்பிடுக என்ற ஒரு வினா வருகிறது. அந்த காலத்திலே பெண்கள் தங்களுடைய, அதாவது ஒரு இடத்திலே சொல்லுகிறார், உடையவள் சக்தி,
உடையவள் சக்தி. உடையவள் என்பது எங்களுடைய கடவுள். கடவுளாகிய சக்தி ஆண் பெண் இரண்டும் ஒரு நிகர் செய்து உரிமை சமைத்தாள். ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக உரிமையாக ஆண்களும் பெண்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் இரண்டு பேரும் ஒரே நிலையிலே உடையவர்கள் என்றெல்லாம் என்ற நிலையிலே தான் இந்த உலகத்திலே இந்த ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கிறார். ஆனால் பிறகு வந்தவர்கள் தான் எங்களை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் இந்த கேள்விக்குரிய விடையாக சொல்ல முடியும். அதே போன்று பெண்கள் அடைய விரும்புகின்ற விடயங்கள் என்ன என்று வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய திறமையால் நாங்கள் மேல்நிலை சேர்ப்போம். பெரிய பண்டைய இகழ்ச்சிகள், எங்களை இகழுகின்ற பழைய விடயங்களை நாங்கள் இல்லாதொழிப்போம். எங்களுடைய ஆண்கள் எங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உழைப்போம். இந்த அடிமைகளாக சொல்லப்படுகின்ற இந்த பழக்கத்தை நாங்கள் இல்லாதொழிப்போம் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அந்த அம்சங்களோடு வரும். அதே போல் வாசகர் கவனத்தை ஈர்க்க கவிஞர் என்ன வகையான உத்திகளை கையாண்டுள்ளார் என்கின்ற ஒரு வினவப்பட்டிருக்கிறது. திடமான மனதினை மதுக்கிண்ணத்தின் மீது என்று சொல்லி அந்த திடமான மனதை மதுக்கிண்ணத்தின் மீது ஏற்படுகின்ற அந்த போதையை சொல்ல வருகின்ற அந்த விடயம் ஒரு கவர்ச்சி மொழியாக உத்தியாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த விடுதலைக்காக நாங்கள் ஆணுக்கு பெண் விலங்கெனும் அகுதே, அப்போ ஆண்களுக்கு பெண்கள் விலங்கென்று குறிப்பிடுகிற அந்த சொல்லை அவர் பயன்படுத்துவார். வருகின்ற ஓசை நயமுள்ள ஒரு சொல்லாட்சி பயன்படுத்தப்படும். உதாரணமாக இறுதி பாடலை பார்க்கின்ற போது விடியு நல்லொளி காணிதி நின்றே, மேவு நாகரிகம் புதிது ஒன்றே, கொடியர் நம்மை அடிமைகள் என்றே, கொண்டு தாம் முதலானவர்கள் என்றே. அப்போ நின்றே, ஒன்றே, கொன்றே, என்றே, வென்றே என்றெல்லாம் ஒரு ஓசை நயத்தோடு வருகிறது. இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த கவிதையை உதாரணமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த கவிதைகளோடு நாங்கள் இந்த முறை பரீட்சை எழுதுகின்ற மாணவர்கள் நான் சொல்லுகின்ற இந்த கவிதைகளின் மீதும் அதிகமான நாட்டத்தை செலுத்துங்கள். அதிலே ஒன்று உதயசூரியன் என்ற கவிதை, அதே போன்று கண்ணம்மா என் காதலி, பெண் விடுதலை, குயில்பாட்டு, இந்த பாஞ்சாலி சபதம் என்கின்ற இந்த பகுதிகளின் மீது நாங்கள் அதிகமான நாட்டத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். இதே பகுதியை பொறுத்தவரையில் உண்மையிலே ஆவண்ணா பகுதி, இந்த 2வது வினாவினுடைய ஆவண்ணா பகுதி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குரிய பகுதியாக இருக்காது. ஏனென்றால் கவிதை பகுதியை நாங்கள் அந்த பகுதிக்கு நாங்கள் விடை எழுதுவதாக இருந்தால் முழுமையாக கவிதை சம்பந்தமான அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் ஆவண்ணா பகுதிக்கு விடை எழுதுகின்ற போது அந்த உரைப்பகுதி வரும். அந்த உரைப்பகுதியை வைத்துக்கொண்டு நாங்கள் விடை எழுதலாம். அது எந்த உரைப்பகுதி என்றில்லை. பொதுவாக உரைப்பகுதியை பொறுத்தவரையில் அது கட்டுரையாக இருக்கலாம், அதாவது உரைநடை பகுதியிலே வருகின்ற கட்டுரைகளாக இருக்கலாம், அதே போன்று சிறுகதையினுடைய பகுதிகளாக இருக்கலாம், அல்லது நாவலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த பந்தி தருகின்ற போது அந்த தரப்படுகின்ற உரைப்பகுதியை மையமாக கொண்டு அந்த உரைப்பகுதி எதனை சொல்லுகிறதோ அதற்கு மட்டும் விடை அளிக்க வேண்டும். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் மாணவர்களே, நீங்கள் விடை அளிக்கின்ற போது தரப்படுகின்ற உரைப்பகுதியை தாண்டி நீங்கள் சென்று விடை அளிக்கக்கூடாது. உரைப்பகுதியை வாசித்து அந்த உரைப்பகுதியிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் விடை அளிக்க வேண்டும். உண்மையிலே இது ஒரு இலகுவான பகுதி, அது பெரிய ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக இருக்காது. ஆகவே 2வது பகுதியை எழுத முடியாது, 2வது வினாவினுடைய ஆனா பகுதியை எழுத முடியாதவர்கள் நீங்கள் ஆவண்ணா பகுதிக்கு சென்று இந்த உரைப்பகுதியை வாசிக்கலாம். அப்போ அந்த வகையிலே கல்வி அமைச்சினுடைய 1வது வினாத்தாளிலே அவர்கள் போட்டிருக்கின்ற உரைப்பகுதி இலக்கியம் என்பது ஒரு கலை என்கின்ற பகுதி, இந்த பகுதி போடப்பட்டிருக்கு. அதாவது இலக்கிய விமர்சனத்திலே வருகின்ற ஒரு பகுதி போடப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் ஒரு சாதாரணமாக நீங்கள் வாசிக்கின்ற போது விடியெழுக்கக்கூடியதாக இருக்கும். சிறுகதை பகுதி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. எனக்கு வயது 16 என்கின்ற சிறுகதையிலிருந்து ஒரு பகுதி போடப்பட்டிருக்கிறது. இதோடு நாங்கள் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். அடுத்த காணொளியிலே நாம் பார்க்க போகின்ற விடயம் திருக்குறள், அதே போன்று கம்பராமாயணம், சிறுகதைகள் என்கிற எல்லா விடயத்தையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அடுத்த காணொளிக்காக நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கள் என்ற விடயத்தை சொல்லி எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஏனைய மாணவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அடுத்த காணொளியிலே நாம் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.